காவ்யா தயாராக இருக்கீங்களா? உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்போமா? காவ்யா, உங்களுக்கான தலைப்பு இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. எங்க ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம் காவ்யாவுக்காக. அவையோர் அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை என்பது அங்க இயலில் பொருட்பாலில் வினை தூய்மை என்னும் அதிகாரத்தில் வரும் 659வது திருக்குறளாகும். அந்த குறள் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இதன் பொருள், பிறர் அழும்படியாக செய்து பெற்றுக்கொண்ட செல்வம் நாம் அழும்படியாக நம்மை விட்டு அகன்று செல்லும். நல்ல வழியில் வந்த செல்வம் நம்மால் இழக்கப்பட்டாலும் அது பிறகு பயன் தரும். இந்த குறளில் திருவள்ளுவர் இழிவான செயல்களால் ஏற்படும் இழப்புகளையும் நற்செயல்களால் ஏற்படும் நன்மைகளையும் சுட்டிக்காட்டுகிறார். திருவள்ளுவர் பொருட்பாலில் பொருள் ஈட்டுவதற்கான வழிகளையும் அந்த வழிகள் நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். நீ பிறரை அழவைத்து பெற்ற செல்வம் நீ அழும்படியாக உன்னை விட்டு அகன்று செல்லும். நீ உழைத்து நல்ல வழியில் பெற்ற செல்வம் உன்னால் இழக்கப்பட்டாலும் அது உனக்கு பயன் தரும். மனிதர்களாகிய நமக்கு எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றும் தூய்மையாக இருத்தல் வேண்டும் என்பதை நம் வள்ளுவர் மனத்துக்கண் மாசில நாதல் என்ற குறளிலும், சொல்லில் பேச்சில் தூய்மை இருத்தல் வேண்டும் என்ற கருத்தை உடன்பாடாகவும், புறங்கூறாமை பயனில் சொல்லாமை என்ற கருத்தை எதிர்மறையாகவும், செயலில் காரியத்தில் நடவடிக்கையில் தூய்மையும் நேர்மையும் மாறாதிருத்தல் வேண்டும் என்பதையும் வினை தூய்மை என்ற ஒரே ஒரு அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே செல்வத்தை எப்படி நல்ல வழியில் சேர்த்து வாழ வேண்டும் என்பதற்கு இணங்க ஒருவரி பாடல்: உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. ஆம், நல்ல வழியில் பெற்ற செல்வம் நம்மிடமிருந்து இழக்கப்பட்டாலும் பிறகு வேறு வழியில் நமக்கு பயன் தரும். உதாரணமாக, 1 ரூபாய் சாக்பீஸ் தன்னை இழந்து 1000 அறிவாளிகளை உருவாக்குகிறது. எனவே வினை விதைத்தவன் வினையற்பான், திணை விதைத்தவன் திணையற்பான் என்ற பழமொழிக்கு ஏற்ப நல்ல வழியில் பெற்ற செல்வம் நன்மையை தரும், தீய வழியில் பெற்ற செல்வம் தீமையே தரும். இவ்வுலகில் ஒரு சில பணபலம் படைத்தவர்கள் ஏழைகளுக்கு பணத்தை கடனாக கொடுப்பது போல் கொடுத்து அவர்களிடமிருந்து வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி என்று சொல்லி அவர்களின் வீடு, பொருட்கள், ஏன் உயிரையே இழக்கும் அளவிற்கு துன்பத்தை தந்து அந்த பணத்தில் அவர்கள் ருசி பார்த்து ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். இந்த ஆடம்பரம் அவர்களை அழவைத்து விட்டு செல்லும். ஏனென்றால் அவை தீய வழியில் வந்தவை அல்லவா? அது ஒரு போதும் நிலைக்காது என்பதை திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் ஆணித்தரமாக கூறுகிறார். 2 அடியில் உலகை அளந்தவன் இறைவன், 1.25 அடியில் உலகையே ஆண்டவன் வள்ளுவன். உலகியல் உண்மையை உரைத்த ஒரு குறள், உலகையே உயர்த்திய உன்னத திருக்குறள். வாழ்வு மணக்க வந்த வள்ளுவ பெருந்தகையே நீர் வாழ்க, தமிழுக்கு அவர் தந்த திருக்குறளே வாழ்க வாழ்க என்று கூறி திருக்குறளில் ஒரு தலைப்பை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்த உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். எப்படி பேசியிருக்கீங்க நம்ம நடுவரிடம் கேட்போம். ரொம்ப வீராவேசமாக பேசுனீங்க. அருமையாக காவியா காவியம் படைக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. எல்லா சிறப்பும் நல்ல செயல்கள் நல்ல வயலில் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். நல்ல உடல் மொழி, நல்ல உச்சரிப்பு, படுத்தும் அந்த விதமும் ரொம்ப அருமையாக இருக்குது. வீரமாக பேசுகிறீங்க. நிறைவாக வந்திருக்கக்கூடிய எண் 4. 4க்குரிய போட்டியாளரினுடைய பெயர். 4க்குரிய போட்டியாளர் ஆ தனிஷா, அமலோத்பவம் லூர்து அகாதமி, கொம்பாக்கம், புதுச்சேரி. வாங்க தனிஷா. தனிஷா நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நிறைவான பேச்சாளர் அப்படின்ட்டு எதுவும் வருத்தம்லாம் இல்லைல்ல? உங்களுக்கு அப்புறம் ஒரு பேச்சாளர் இருக்காங்க, நான் தான் நிறைவே செய்வேன். அதனால உங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிறைவோடு என்ன தலைப்புன்னு கேட்டுருவோமா? வேந்தமை வில்லாத நாடு, தனிஷாவுடைய தலைப்பு. தயாரா இருக்கீங்களா தனிஷா? எங்க இப்ப எல்லாருமே ஒரு 2 முறை கைத்தட்டின மாதிரி ஒரு இரட்டிப்பு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு நாடு இருக்கின்றது, எல்லா வளங்களும் இருக்கின்றன, ஒரு வளமும் இல்லை என்று சொல்வதற்கில்லை. நிலவளம், மழைவளம், ஆறுகள், கடல்கள், மலைகள், அரண்கள், கோட்டைகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கின்றன.
நாட்டிலே நல்ல விளைச்சல், தொழிற்சாலைகள், நல்ல பொருளாதாரம் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? என் ஐயன் வள்ளுவர் கூறுகிறார், ஆட்சி செய்பவன் நல்லவனாக இல்லை என்றால் அந்த நாடு விரைவில் கெட்டு அழிந்துவிடும். ஆனால் ஆட்சி செய்பவன் நல்ல திறமை உள்ளவனாக, நல்ல குணம் படைத்தவனாக, நாட்டை பற்றியே சிந்திக்க கூடியவனாக, நாட்டு மக்களையே தன் உயிர் என்று நினைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு என்கிறார். நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் அரசர்கள் தான் எங்கள் உயிர் என்று சொல்வார்களாம். ஏனென்றால் அப்படி நடந்து கொண்டார்கள் அந்த அரசர்கள். மக்கள் மீது அவர்கள் உயிர் வைப்பதும், மக்களை ஓடோடி சென்று பாதுகாப்பதும், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கையில் மக்கள் எல்லாம் அரசர்கள் தான் எங்கள் உயிர் என்று கூறுவதில் ஒரு தவறும் இல்லை ஐயா. அந்த அளவுக்கு மக்கள் மீது அன்பு வைத்து ஆட்சி செய்தார்கள். தன் நாட்டு மக்கள் மீது தவறான தீர்ப்பு தந்துவிட்டால் தன் உயிரையே மாய்த்து கொள்வார்கள். கோவலனுக்கு தவறான தீர்ப்பு தந்ததால் தன் உயிரையே விட்ட பாண்டிய மன்னன் போன்ற புகழ்பெற்ற மன்னர்களும் இம்மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஐயா, மிகச் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அண்மையில் நடந்த நேபாளம் கலவரம் உலகின் மிக உயரமான சிகரங்களையும் ஆன்மீக தலங்களையும் கொண்ட இயற்கையில் கொஞ்சம் நாடு நேபாளம். அங்கு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக ஆட்சியில் இருந்தவர்களின் செயல்பாடுகள் இருந்ததால் அது மக்களை போராட தூண்டியது. அரசாங்கத்தின் நிர்வாக சீர்கேடு, நிலையற்ற அரசு, ஊழல் அரசு, வேலை வாய்ப்பின்மை, சமூக ஊடகங்கள் மீதான தடை, இளைஞர்களின் எழுச்சியில் அந்நாட்டு பிரதமர் பதவி விலகினார். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு என்கிறார். ஐயா, இக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்றை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு இளைஞன் தான் பிறந்த கிராமத்தை பார்க்கிறார். அவர் சிறு வயதில் எப்படி பார்த்தாரோ அதே நிலைமையில் தான் தற்போது உள்ளது என்பதை கண்டவர் எல்லா வளங்களும் இருந்தும் இதை ஏன் யாரும் சரிவர செயல்படுத்தவில்லை என்று யோசிக்கிறார். அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே அந்த கிராமத்தில் தலைவராக முடியும். வேறு யார் வந்தாலும் விரட்டி அடிப்பார்கள். மக்களும் எதுவும் செய்யவில்லை. இதை கேள்விப்பட்ட அந்த இளைஞன் இதை எப்படியாவது சரி செய்தாக வேண்டும், அனைவருக்கும் கல்வீடு, மருத்துவம், கல்வி போன்றவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணி கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார். 2 முறையாக போட்டியிட்டும் தோல்வியே கிடைத்தது. 3வது முறையாக ஐயா, அவர் என்ன செய்தார் என்று தெரியுமா? அங்குதான் என் ஐயன் திருவள்ளுவர் நிற்கிறார். வீடு வீடாக சென்று வாக்களிக்குமாறு கேட்பதற்கு பதிலாக என் ஐயன் எழுதிய குறள்களில் 740வது குறளை அனைவருக்கும் படித்து காண்பித்து அதற்கு விளக்கமும் கொடுத்தார். ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அனைவரையும் உணர வைத்தார். 3வது முறையாக போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். பின்பு அனைவருக்கும் கல்வீடு, மருத்துவம், கல்வி போன்றவற்றை செய்து கொடுத்தார். இவர் பொறியியல் பட்டதாரி என்பதால் அனைவருக்கும் கல் தயாரிப்பது பற்றி கொடுத்து அவர்களுக்கு பஞ்சாயத்து மூலம் கூலியும் கொடுத்தார். பின்பு அந்த கிராமத்திற்கு பழைய பண்டமாற்று முறையையும் கொண்டு வந்தார். இதனை கண்ட மத்திய சர்க்கார் இந்தியாவிலேயே அந்த கிராமத்தை சிறந்த கிராமமாக தேர்ந்தெடுத்து அந்த இளைஞனை அழைத்து குடியரசுத் தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தியது. இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு என்கிறார். நடுவர் அவர்களே, இது கதையல்ல. சென்னையில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது. ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் பூ போல இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா ஐயா? பூவோட வண்ணம் பார்ப்பதற்கு எப்படி அழகாக இருக்குமோ அது போல ஒரு மன்னனின் நகத்தின் அழகு முகத்தில் தெரிய வேண்டும். பூவில் உள்ள வாசனை போல தன் நாட்டு மக்களின் தேவையை அறிந்து பூர்த்தி செய்திட வேண்டும். பூவில் உள்ள இதழ் போல தன் நாட்டு மக்கள் மீது மென்மையாக அன்பு செலுத்த வேண்டும். பூவில் உள்ள தேன் போல தன் நாட்டு மக்களுக்கு நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். பூவில் கீழ்ப்பகுதியில் உள்ள முள் போல தன் நாட்டு மக்களை அரவணைத்து காத்திட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தனிஷாவுக்கு வாழ்த்துகள். ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களுடைய பேச்சை. நம்ம நடுவரிடம் கேட்போம். தனிஷா ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதாவது சமகால அரசியல் போராட்டங்கள், அதே மாதிரி திருக்குறள் எப்படி இன்னும் அது பொருந்துது அப்படின்னு மிகச்சிறப்பான ஒரு பேச்சு. உச்சரிப்பு, நீங்கள்
முன்னால் இருக்கிற பார்வையாளரை பார்த்து பேசுகிற விதம் எல்லாமே பாராட்டுக்குரியது தான். மிக நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நிறைவா பேசினாலும் என் நடுநிலை தவறாத முடிவாக தான் இருக்கும். தனிஷாவிற்கு மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்க அமரலாம். அனைத்து போட்டியாளர்களும் தங்களுடைய அற்புதமான அந்த பேச்சின் மூலமாக நம்ம மக்களினுடைய பாராட்டுகளை பெற்றுவிட்டார்கள், வென்று விட்டார்கள். எல்லோருமே வெற்றியாளர்கள். இருப்பினும் இதில் மிக சிறப்பாக இந்த இடத்தில் மிக நிறைவாக பேசிய அந்த முதல் 3 நபர் யார் என்பதை நம் நடுவர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர்களுக்காக சில மணித்துளிகள் நாம் ஒதுக்கலாம். அதன் பிறகு நாம் என்ன முடிவு என்பதை பார்ப்போம். சிறிது நேரம் காத்திருக்கலாம். இன்னையோட உன் விளையாட்டு முடிஞ்சது. நாளைக்கு இன்னும் 4 பேர் வராங்க. இனி உனக்கு அரை சாப்பாடு தான். எதுக்கு? நம்மள போல உழைக்கிறாரு முதலாளி. முன்னேற நினைக்கிற ஏழைகள் மேல நம்பிக்கை வச்சு ஊக்குவிக்கிறதுல மாறா கொள்கையோட இருக்கிற ஸ்ரீராம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நாள் என்ன 40 பேர்னால நமக்கு பிரச்சனை இல்ல. என்றும் மாறா கொள்கையுடன் ஸ்ரீராம். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரலுக்கும் அமுதென்று பெயர். இன்றைக்கு இங்கு நடந்த இந்த போட்டியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். மேல்நிலை பிரிவு மாணவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். முடிவுகளை தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் ஆர்வத்தை விட உங்கள் பெற்றோர்களுடைய ஆர்வத்தை தான் உங்கள் கண்கள் என்னால் பார்க்க முடிந்தது. அதற்காக நம்ம நடுவரை இங்கே அழைத்திடலாம். 3 நடுவர்களையும் அன்புடன் அரங்கத்திற்கு அழைக்கின்றோம். அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். மரியாதைக்குரிய கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள், மருத்துவ மாமணி டாக்டர் மகுடமுடி ஐயா அவர்கள், எழுத்தாளர் ஸ்ரீராம் ஐயா அவர்கள். முதல்ல உங்கள் மூவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய இந்த வருகை எங்களுக்கு அவ்வளவு மன நிறைவை கொடுக்குது. மாணவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள், இந்த போட்டியில் அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, நீங்கள் இதை எப்படி உணர்ந்தீங்க? ஒரு விமர்சன கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இவங்க 2 பேரும் கூட ஒரு விமர்சன கருத்து சொல்லுவாங்க. இந்த மாணவர் அல்லது மாணவியினுடைய பெயரை குறிப்பிட்டு அதை சொல்ல விரும்பலை. அது ஒரு எல்லாருக்குமான கருத்து தான். அது ஒரு மாணவர் திருமூலருடைய மேற்கோளை சொல்லி அதை அகத்தியர் சொன்னதாக குறிப்பிட்டார். அது மாதிரி மேற்கோள்களை சொல்கிறப்போ அது யார் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக மனதில் பதிஞ்சு அதுக்கு பிறகு சொல்லணும். அது பொதுவாக என்னுடைய ஒரு கருத்து. பொதுவாகவே மேற்கோள்கள் சொல்கிறப்போ அந்த நூல் பற்றின தடுமாற்றம் இருக்கக்கூடாது. தலைவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்கிறப்போ காமராஜர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மற்ற பிற தலைவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் மாதிரி பேர் மாற்றி சொல்கிற ஒரு போக்கும் பரவலாக இருக்குது. இதெல்லாம் பொதுவாக சொல்கிறேன், இன்றைக்குன்னு இல்லை, பொதுவாகவே இந்த குழந்தைகள் பேசுகிறப்போ ஏற்படக்கூடிய இடர்பாடுகள். உச்சரிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது முதல்லையே சொல்லப்பட்டது. கருத்து உடல் மொழி உச்சரிப்பில் முக்கியமானது, முதன்மையானது உச்சரிப்பு. அப்படி பார்க்குறப்போ உங்களில் பலருக்கு லகரம் வருகிறது, பல்லவர் அந்த லகரம் வரவில்லை. எனவே 3 லகரம் 3ஐயும் உள்ளடக்கிய தொழிலாளி என்ற ஒரு வார்த்தை தமிழில் இருக்கிறது. அதை கண்ணாடி முன் நின்று தொழிலாளி என்று சொல்லி பழகினால் மெல்ல மெல்ல அது சரியாகிவிடும். மேடைக்கு வந்து பேசுகிற போது உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் சாதாரணமாகவே மழை வாழைப்பழம் என்றெல்லாம் சொல்லாமல் மழை வாழைப்பழம் என்று நீங்கள் பேசும்போது கூட சொல்லி பழகினால் போக போக அது முற்றிலும் சரியாகிவிடும். எனவே ஒரு பாடகருக்கு ஸ்ருதி எப்படியோ அப்படி ஒரு பேச்சாளருக்கு உச்சரிப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை உங்கள் அனைவருக்கும் பொதுவான கருத்தாக நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த முதல் 3 பேரை தேர்ந்தெடுப்பதில் கடும் சிக்கல் இருந்தது. நாங்கள் மூவரும் எங்களே பார்த்து கொண்டிருந்தபடி எங்களுக்குள் பேசிக்கொள்ளவில்லை. எங்கள் கண்ணோட்டத்தில் நாங்கள் எங்கள் உணர்வுப்படி மதிப்பெண்கள் போட்டோம். அது கூட்டி போட்டு வந்த மதிப்பெண். அதில் எங்களுக்கே முழுமையாக உடன்பாடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. சிலரை நான் முதன்மையான ஒரு நபராக கருதி இருக்கிற போது இவர் 2ஆம் நிலை அவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆகையால் கூட்டுத்தொகையால் வந்த மதிப்பெண் அடிப்படையில் இந்த பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இன்றைக்கு இந்த போட்டியில் கலந்து கொண்ட 12 பேருமே முதல் பரிசுக்கு தகுதியானவர்கள் தான். முதல் பரிசு இந்த சூழலால் 3 பேருக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த சொற்பொழிவு பாதையில் நடைபோட வேண்டும். பாரதியார் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்ற கவிதைக்கு 2ஆம் பரிசு வாங்கினார். முதல் பரிசு வாங்கியவர் பெயரே இன்று நமக்கு நினைவில்லை. பாரதியார் பெயர் தான் நாடெல்லாம் முழங்குகிறது. எனவே பரிசை பற்றி பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த துறையில் மேலும் உழைத்து மிகச்சிறந்த பேச்சாளர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அதற்கான எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அந்த புத்துணர்வு பேச்சு, அது இவங்களுடைய அருமையான மடை போன்ற அருமையான பேச்சில் எல்லாமே மறந்து போயிடுச்சு. அவ்வளோ அருமையான பேச்சு மாணவர்கள் அனைவரும். அதுதான் இந்த ஸ்ரீராம் வழங்கும் இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி.
இங்கே முக்கியமாக பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் 7 ஜென்மத்துக்கும் எந்த கெடுதலும் வராது அப்படின்னு நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறார். எழுபிறப்பும் தேவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். இந்த அருமையான திருவள்ளுவருடைய குரலை படித்து இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிப்பாங்க. இது மூலமாக உங்கள் அனைவருக்கும் 7 ஜென்மத்துக்கும் எந்த தீயவும் வராது என்று சொல்லி அருமையாக பேசுனீங்க. அந்த எதிர்மறை சொல் வராமல் சாகும் வரை தமிழோட சார்புள்ள வாழும் வரை வாழ்ந்து கொண்டு இருக்கும் வரை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் தமிழை உச்சரித்து கொண்டே இருப்பேன் என்று அந்த எதிர்மறை சொல்லாமல், ஏன்னா இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக நம்ம பேசி பழகணும். அந்த அளவில் மிக அருமையாக பேசுனீங்க. அந்த சின்ன சின்ன ஐயா சொன்ன மாதிரி சின்ன இது ஐயாருடைய அந்த அனுபவத்தில் நிறையா சொல்லுவாங்க. அதையெல்லாம் திருத்தி கொண்டால் எல்லோரும் நல்லா வருவீங்க. இன்னும் நல்ல சிறப்பான மேலும் சிறப்பான பேச்சாளர்களாக சான்றோர்களாக, பேச்சாளர் மட்டும் இல்லை சான்றோர்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். இறையன்பெல்லாம் சொன்னீங்க. மிக எவ்வளோ பெரிய ஒரு ஞானி அவர் தான் சொல்லணும். சத் சங்கம்னு அவர் புத்தகம் எழுதியிருக்காரு. மிக அருமையான புத்தகம், படித்தனாலே போதும். நல்ல ஒரு குரல் மாதிரி ஒரு புத்தகம். ஸோ நல்லா சான்றோர் நீங்கள் காமிச்ச அத்தனை காமராஜர்லேருந்து அத்தனை பேருமே நல்ல சான்றோர்கள். அவர்களைப் போலவும் அவர்களை விடவும் நீங்கள் நல்ல மனிதர்களாக வர வேண்டும் என்பது என்னுடைய அந்த ஸ்ரீராம் கழகத்தினுடைய அந்த சங்கத்தினுடைய குழுமத்தினுடைய சார்பாக எங்களுடைய நன்றி, நடுவர்களின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்களுக்கு முக்கியமாக எங்களுடைய அந்த 2ஆம் பெற்றோர்கள் ஆசிரியர் கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு முக்கியமாக நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி ஆக வேண்டும். நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதுதான் எங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப சிரமம் இருந்துச்சு. இது நாங்கள் 3 பேர் கலந்து ஆலோசிக்கவே இல்லை. நாங்கள் ஒரு மதிப்பெண் போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு முதல் 2வது 3வது மற்றபடி யாருன்னு வருது. இன்னும் இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய இதில் அமிதாப் பச்சன் வந்து இத்தனைக்கு இந்திரா காந்தியோட அவங்க அம்மா வந்து இந்திரா காந்திக்கு தோழி. அப்படி ஒரு ரெக்கமெண்டில் ஒரு வானொலி நிலையத்துக்கு போகிறாரு, ரிஜெக்ட் ஆகிறார். உங்களை அதை புரிஞ்சுங்க. இன்றைக்கி அவர் குரல் ஒலிக்காத தொலைக்காட்சி கிடையாது, திரைப்படங்கள் கிடையாது. கேஜே ஜெயசுதாஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கார். அதனால் வந்து இதில் வந்து முதலிடம் 2ஆம் இடம்லாம் இல்லை. பிற்காலத்தில் யார் பெருசாக வருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து தனியார் தொலைக்காட்சியில் இந்த மாதிரி பேச்சு சார்ந்த நிகழ்ச்சிகளை நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் முதல் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்தவங்கெல்லாம் பெருசாக இருக்காங்களாங்கிறது மீறி அதில் கலந்துக்கிட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கி நிறைய தொலைக்காட்சிகள்லேயும் ரேடியோ இதில் வானொலி நிகழ்ச்சிகள்லேயும் மிக பெரும் தொகுப்பாளர்களாக இருக்காங்க. அதனால் இதில் வந்து முதல் பரிசு 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு கிடைச்சா தான் நம்ம ஜெயிப்போம், நமக்கு அது பெரிய மகுடம் அப்படின்லாம் நினச்சிட வேண்டாம். எல்லாத்துக்கும் வந்து இது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வழங்க போகுது. ஒரு தொலைக்காட்சியில் வந்தாவே அதை பார்த்து நீங்கள் நிறைய பேசுகிறதுக்கான வாய்ப்பு வரும். பட்டிமன்றம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே உறுதுணையாக இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் நிறைய படிங்க. நான் தான் சொல்லுவேன், படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிழை வரவே வராது. பிழை வராமல் நீங்கள் பேசலாம், எழுதலாம். அதனால் படிக்கிறத வந்து ஏதாவது ஒரு புத்தகங்கள், நல்ல தமிழ் புத்தகங்களை உங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. பேசும்போது ஒருத்தங்க மட்டும் ஒரு சின்ன தவறு செஞ்சாங்க. அது நான் மட்டும் இல்லை, மற்ற நடுவர்களும் அதை குறிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ராமருடைய அனுமதி இல்லாமல் ராவணன் சீதையை தூக்கி சென்றான் அப்படின்னு ஒரு பேச்சு அந்த ஒருத்தங்க சொன்னாங்க. அப்படி சொல்ல முடியாது. ராமர் அனுமதித்தாலும் தூக்கிட்டு போகிறது தவறு. அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பேசும்போது தவறான கருத்துக்கள் வராமல் பேசணும். மற்றபடி எல்லாருமே மிகச்சிறப்பாக பேசுனீங்க. உங்கள் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மேல் வரிசையில் 3வது உட்காந்துருக்கிற உங்கள் பேர் என்னம்மா? உட்காருங்க. உங்களை நான் வந்து மிக குறிப்பாக விசேஷமாக பாராட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு நடுவில் ஒரு தடுமாட்டம் வந்தது, ஆனால் அதை இயல்பாக எடுத்துக்கிட்டு உற்சாகம் குறையாமல் முழுக்க பேசி முடிச்சுட்டு போனீங்க. நான் முன்னாடி கலந்துக்கிட்ட பல இதில் இது மாதிரி தடுமாறுறவங்க அதோட விட்டுட்டு வணக்கம்னு போய் உட்காந்துருவாங்க. அதனால் அந்த விடாமுயற்சியை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா பெரிய உயரங்களை நீங்கள் தொட முடியும். இந்த பேச்சு போட்டியில் பரிசு வாங்குறீங்களா இல்லையாங்கிறது 2ஆம் பட்சம். அதனால் அந்த உழைப்பு, அந்த தன்னுறுதி, தோல்வி வந்தாலும் தோல்வியை மீறி ஜெயிக்க வேண்டும் என்கிற ஆர்வம், இதையெல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடுவர் மூவர்
மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நடுவர்களுக்கு அன்பினை பரிமாறுவதற்காக இங்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வருகை புரிந்திருக்கின்றார். ஸ்ரீராம் சிட்ஸ் நிறுவனத்தினுடைய துணை பொது மேலாளர் திரு சிவராஜ் ஐயா அவர்களை அன்போடு இந்த அரங்கத்திற்கு அழைக்கின்றோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். சிவராஜ் ஐயா அவர்களின் கரங்களால் நம்முடைய நடுவர்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல். நடுவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீராம் சிட்ஸ் நிறுவனத்தினுடைய துணை பொது மேலாளர் திரு சிவராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பார். அவர் எல்லோருக்கும் பரிசுகளையும் உங்களோடு இணைந்து வழங்க இருக்கின்றார். இப்பொழுது முதலாவதாக ஊக்க பரிசுகளை நாம் வழங்கிவிடலாம். அதன் பிறகு 1, 2, 3 இல்ல 3, 2, 1 என்பதை பார்க்கலாம். இந்த கரங்கள் இன்னும் நிறைய பரிசுகளை, முதல் பரிசா இருக்கட்டும், வெற்றி பரிசா இருக்கட்டும், நிறைய மேடைகளையும் பார்க்கணும், நிறைய பரிசுகளை அள்ளணும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ 3 நபருக்கு ஒரு மகிழ்வு வந்து விட்டது. ஆனா அது முதல் மகிழ்வா, 2வது மகிழ்வா, 3வது மகிழ்வா அப்படின்ற ஒரு எண்ணத்துல அமர்ந்திருக்கிறார்கள். எப்படிங்க ஐயா நம்ம சொல்ல போறோம்? 1, 2, 3 அப்படியா? 3, 1, 2 3, 2, 1. மூன்றாவது பரிசு நந்தினி அரசினர் மேல்நிலைப்பள்ளி விட்டம்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய 7500 ரூபாய் ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரலுக்கும் அமுதென்று பெயர் என்ற இந்த அற்புதமான போட்டியில் 2வது பரிசினை பெற இருக்கக்கூடியவர். 2வது பரிசு தி தீஷா அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சி புதுக்கோட்டை. தீஷா அவர்களுக்கு ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் ரொக்க தொகையும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் தெரிந்துவிட்டது முதல் பரிசு யார் என்று. இருப்பினும் நம்மளுடைய நடுவர் அவர்கள் அறிவிக்கின்றார். முதல் பரிசு பேத்த சங்கமேஸ்வரன் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சங்ககிரி சேலம். சங்கமேஸ்வரன் அவர்களுக்கு ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய 15,000 ரூபாய் ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும். முதல் 3 இடத்தை பிடித்த வெற்றியாளருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஊக்க பரிசினை பெற்று அடுத்த போட்டியில் வெற்றி பரிசினை பெற இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துணை நேரம் இருந்து இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக சிறப்பித்து தந்த நம்மளுடைய நடுவர்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேல்நிலை பிரிவு மிக வெற்றிகரமாக இங்கு நிறைவடைந்தது இல்லையா? ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுத்துடலாம். மேல்நிலை பிரிவு மாணவர்களுக்கான இந்த போட்டி மிக சிறப்பாக அமைந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் அடுத்த போட்டியில் நானும் பங்கு கொள்வேன் அப்படின்னு நீங்க வரணும். அதுதான் எங்களுடைய வெற்றியினுடைய ஆரம்பமாக இருக்கும். அடுத்து கல்லூரி பிரிவுக்கான மாணவர்கள் போட்டி போட தயாராக காத்திருக்கின்றார்கள். அவர்களோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் வீரத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? 1, 2 சற்று சிந்தித்து பாருங்கள். முதல் நாள் போரில் தகப்பனையும், மறுநாள் போரில் கணவனையும், அடுத்த நாள் போருக்கு தன் மகனையே கிளப்பிவிட்ட மானத்தமிழச்சியின் வீரம் தமிழர்களின் வீரம். ஆம், எதிரி மன்னனிடம் தனி ஒருத்தியாய் தூது போன ஔவையின் வீரம் தமிழர்களின் வீரம். எதிரி ஒரு கன்னத்தில் அறைந்தாலும் மற்றொரு கன்னத்தை காட்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு குறள். ஆறறிவதுவே அவற்றோடு மனமே என்று மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் தொல்காப்பியன் வகுத்து கொடுத்தது போல அந்த 6வது அறிவு எப்படி செயல்பட வேண்டும் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு குறள்.